SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மாடர்ன் ஸ்டேட்டஸ் முன்பு சிலை அமைக்கும் திட்டம் இல்லை என்று அமைச்சர் ஏவ வேலு விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிலை சர்ச்சை தொடர்பாக அமைச்சர் ஏவ வேலு விளக்கம் அளித்திருக்கிறார். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் முன்பு சிலை அமைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று அமைச்சர் ஏவ வேலு விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், அமைச்சர் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்க என்ன காரணம்? அதாவது பாத்தீங்கன்னா, இந்த மாடர்ன் தியேட்டர் முன்பாக கலைஞர் கருணாநிதியுடைய சிலை அமைக்க வர வேண்டும் என்றும் அதற்காக அங்க நிலத்தை கேட்டதாகவும் சமூக ஊடகங்கள்ல செய்திகள் வந்த நிலையில தற்போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஒரு விளக்கம் அளித்திருக்கார். அதுல பாத்தீங்கன்னா, கடந்த இந்த மாதம் 2ஆம் தேதி அங்க அந்த பகுதியில குறிப்பாக அது வந்து பாத்தீங்கன்னா ஏற்காடு செல்லும் சாலையில அந்த மாடர்ன் தியேட்டர் வளாகம் இருக்கு. அங்க வந்து ரோடு அகலப்படுத்துறதுக்காக நிலம் ஆக்கிரமிப்பு பண்ணும்போது அந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த நெடுஞ்சாலைத்துறை நிலத்துல வருது. அதனால வந்து அதை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா வந்து அதுவும் தற்போது கைவிடப்பட்டிருப்பதாகவும், அதாவது எனவே வந்து வேறு இடத்தை கேட்டு அரசு தரப்பில் நிர்பந்திப்பதாக வெளிவரக்கூடிய தகவல் அனைத்தும் தவறானவை என்று சொல்லியிருக்காரு. இந்த மாடர்ன் தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8.9 ஏக்கர் நிலம் வந்து செயல்பட்டு வருது. இந்த சுந்தர் அவர் பழைய நடிகர், அவர் வந்து இருக்கு. அங்கதான் வந்து கலைஞர் கருணாநிதி உள்ளிட்டவரெல்லாம் வந்து கதை வசனம் தங்கி இருந்து, அண்மையில் கூட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் சேலம் சென்றிருந்த போது அங்க வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்தாரு. இந்த நிலையில அந்த இடத்துல வந்து கலைஞருடைய சிலை வைக்கிறாங்க, அதுக்காக அந்த இடத்த கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக தளங்கள்ல செய்தி வெளியான நிலையில தற்போது அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. சாலை விரிவாக்க பணிகளுக்காக அளந்த போது அந்த வளைவு நெடுஞ்சாலைத்துறை நிலத்தில் வருகிறது. இருந்தாலும் அதற்கு நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம். அருகில் அந்த அளக்கக்கூடிய கல்லை வந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பாக வச்சிருக்காங்க, அதுதான் காரணம், வேற எந்த உள்நோக்கமும் இல்லை என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு தெரிவித்திருக்கிறார். இந்த சர்ச்சை உருவானது எப்படி ரமேஷ்? அதுதான் மணிமாறன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் எப்படி வந்துச்சுன்னா, கலைஞர் வந்து அங்க தங்கி இருந்து கதை வசனம் எழுதினாரு. எனவே அங்க அந்த ஆர்ச்சி வந்து ரொம்ப பேமஸான ஆர்ச்சி, அது பக்கத்துல கலைஞருக்கு சிலை வைக்கிறாங்க, அதற்கு வந்து இடம் கேட்கறாங்க. ஆனா வந்து அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தருவதற்கு மறுக்கிறாங்க. தொடர்ச்சியாக அரசு தரப்புல வந்து கேட்டு முயற்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது. இந்த நிலையில தான் அது மாதிரி எதுவும் இல்ல, சிலை வைக்கிற இடம் இல்ல, அந்த ரோடு அகலப்படுத்துறதுக்காக நாங்க அளந்த போது அந்த ஆர்ச்சியே வந்து கவர்மெண்டுடைய இடத்துல தான் வருது, அதுக்காக தான் நாங்க அளந்து கல்லு போடும் போது தவறா இந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டாங்க. எனவே வந்து அது மாதிரி கிடையாது அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் தியேட்டர்னா அந்த காலத்துல வந்து பெரிய சத்யா ஸ்டுடியோ மாதிரி பெரிய ஸ்டுடியோவா இருந்தது அந்த மாடர்ன் ஸ்டுடியோ. அங்கதான் வந்து பெரிய பெரிய படம், அந்த காலத்துல எம்ஜிஆர் படம் எல்லாம் எடுத்த இடம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிளாட் போட்டு இப்போ வந்து ரியல் எஸ்டேட் ஆகி அது வந்து தனித்தனி வீட்டு மனைகள் ஆயிடுச்சு. அதையும் அந்த அரசு செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில அங்க வந்து கலைஞருடைய சிலை வைப்பதற்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை என்று கலைஞருடைய பெயரை போடாமல் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு. ஆனா சோசியல் மீடியாவில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஏடிஎம்கே ஃபுல்லா வந்து அரசு நிலம் அந்த மாதிரி வந்து அரசினர் வந்து சிலை வைக்கிறதுக்காக நிலத்தை அபகரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்த நிலையில இந்த மறுப்பு கொடுத்திருக்காங்க. மணிமாறன், விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.